குறைக்கப்படும். இரண்டாவது, சமூகத்திலிருந்து வெறுத்தொதுக்கப்படுவோம். சமூகத்தில் எங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்காது. பிறகு தேவையற்ற கருத்தரிப்பெல்லாம் ஏற்படும். பிறகு தற்கொலை முயற்சிகள் ஈடுபட முயற்சிப்போம். பிறகு சட்டத்தின் முன்னால் குற்றவாளியாக்கப்படுவோம். அதாவது 18 வயதுக்கு குறைந்ததாக திருமணம் செய்யக்கூடாது. ஆகவே சட்டத்தின் குற்றவாளியாக்கப்படுவோம். இப்படி திருமணம் செய்யறதால 1 மாசத்துல சண்டை வந்து பிறகு விவாகரத்து நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். இப்படியெல்லாம் செய்யாம இதை தடுக்கிற முறைகள் இளவயது திருமணம் பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்கணும். இரண்டாவது, சட்டத்துக்கு மதிப்பளிக்கணும். பரவியிருப்பது போல் நம் சமூகத்தில் போதைப் பொருளானது பரவியுள்ளது. இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் போதுதான். ஒருத்தன் போய் ஒரு ஆளை கொலை செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த போதுதான். அவன் போதையை அருந்திட்டு தன்னை சுயநினைவை இழந்துதான் போய் கொலை செய்யறான். போதையை அருந்தி தன்னிலை மறந்தும் செயற்படும் இளைஞர்களால் இச்சமூகமானது பல்வேறு வழிகளில் பாதிப்படைகின்றது. அது எல்லாம் அந்த விடயம் நாங்கள் அறிஞ்ச விடயம். சில நாட்களின் முன்னர் போதையை அருந்தி தன் தாயை கூட கொலை செய்தான் ஒருவர். அடுத்தது, போதை பொருளை தடுக்கும் வழிகள், அது தொடர்பான நடவடிக்கைகளை ஏற்படுத்தல், அதிலிருந்து மீள்வதற்கான முறைகளை ஈடுபடுதல், தவறான வழிகளில் செல்பவரை தவிர்த்தல், சமய நிகழ்வுகளில் அவர்களை ஈடுபட வைத்தல். சிலர் கல்வியை கொள்வதாவிட்டு நம் வாழ்க்கை டிஜிட்டல் என்று நம்பி இருக்கின்றனர். சிலர் கல்வி நம்மளுக்கு நடக்காது, நாங்கள் அதில் பாஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பிரச்சனையாலேயே இளவயது திருமணம் நடக்குது. இளவயது திருமணத்தால் வந்து தனக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது. கல்வி சீர்குலைகிறது, எங்களோட கனவுகள் எல்லாம் பாதிக்கிறது, வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுறது, சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்படுவாங்க, சமூகத்தின் நட்பெல்லாம் இல்லாமல் போகும், காதலுக்கு பாதிப்பை சிலது உண்டு, வாழ்க்கையை அழிந்துவிடும். இளவயசு திருமணம் ஏற்படுவதற்கான காரணம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது ஏற்படும் கவர்ச்சி, நண்பர்களின் வன்புறுத்தல். தீமை இதன் மூலம் பல மக்கள் தவறான வழியில் செல்கின்றனர். தொலைபேசி, டிக்டாக், ஃபேஸ்புக் போன்றவற்றை பார்ப்பதனால் பல சமூக சீர்கேடுகளை தொடர்ந்தன. விளையாட்டு போன்ற கேம் விளையாடுவதனால் இதனால் உலகத்தில் பிரச்சனை ஏற்படும். அன்றாட சமூகத்தில் துறைகள் பற்றியதான் விளையாட்டு மற்ற நிறைய துறைகளை பற்றிட்டால் விளையாட்டு. நீங்கள் உங்களோட மொபைல் போன்ல நீங்கள் செலவழிக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்களோ, பக்கத்தில் இருக்கிற ஆளை சொல்லுங்களோ, எங்களுக்கு